ஆம்னி பேருந்துகள் இயக்கம் தொடர்பான விவரங்களோடு வேல்முருகன் மீண்டும் நம்மோடு இணைகிறார். வேல்முருகன், இப்போ இந்த வெளி மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் எவ்வளவு இருக்கு? இப்போ இதற்கான அவகாசத்தை அரசு கொடுக்கல அப்படின்னா பயணிகளோட அவர்கள் பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமா? அவனியா தொடர்ச்சி இன்று காலை அதிகாரிகள் நம்மளோடு அவங்க கிட்ட கேட்ட பொழுது இந்த மாதிரி திட்டமிட்டபடி இன்று முதல் ஆம்னி பேருந்துகள், குறிப்பாக இந்த வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் சிறைபிடிக்கப்படும், அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் இன்று காலை அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு, குறிப்பாக அவர்கள் தனியார் மண்டபத்துல இன்று காலை 10 மணிக்கு கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்துல ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 547 வெளிமாநில ஆம்னி பேருந்துகள் தற்போது வரைக்கும் கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்துகள் குறிப்பாக நாகாலாந்து, அதே போல அசாம் உள்ளிட்ட பல இடங்கள்ல இருந்து, பல மாநிலங்கள்ல இருந்து தற்போது தமிழகத்துல இயக்கப்படுகிறது. கேட்டா ஒன் இந்தியா பர்மிட் அடிப்படையில இயக்கப்படுவதாக தெரிவித்திருந்தாலும் கூட இதனால மாநிலத்திற்கு கடுமையான இந்த நிதி நெருக்கடி ஏற்படுவதாக போக்குவரத்து துறை சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில ஏற்கனவே 7 மாத காலம் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தற்போது இனி கூடுதலான அவகாசம் வழங்கப்படாது என்று தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல தற்போது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் இன்னும் சற்று நேரத்துல 10 மணி அளவுல ஒரு ஆலோசனை கூட்டத்துல ஈடுபட இருக்கிறார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து இயக்குவதற்கான அந்த வாய்ப்புகள் வழங்கப்படுமா என்பது குறித்து அவர்கள் தொடர்ச்சியாக போக்குவரத்து துறையிடம் பேச வாய்ப்பு இருக்கிறது. அபிநயா.